UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பல லட்சம் மாணவர்களுடைய கனவு. கிட்டத்தட்ட வருஷம் 15 லட்சம் மாணவர்கள் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறாங்க. 1000 பேர், ஜஸ்ட் 1000 பேர் தான் இதில் வந்து செலக்ட் ஆகிறாங்க. பல பேர்களுக்கு ஆசை வந்துட்டு நிறைவேறுது, பல பேருக்கு ஆசை வந்துட்டு அழிஞ்சு போகுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிரைம் மினிஸ்டர்ஸ் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலுடைய மெம்பர் மிஸ்டர் சஞ்சீவ் சான்யால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. UPSC இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். 2 மாதம் தான் இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றது அப்படிங்கிறது பல பேருக்கு டிமோட்டிவேஷனாக இருக்கலாம், ஒரு கேள்விக்குறியாக கூட இருக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக நம்ம இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சிலர்கிட்ட பேசி கான்வர்சேஷன் பண்ணால் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ரைட் சார், சுரேஷ் சார். ஸோ UPSC இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன? ரைட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் வந்து இஸ் அ மதர் ஆஃப் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இந்தியாவில் மாற்றத்திலே கிடையாது. பெரிய லட்சிய கனவு நீங்கள் எந்த ஒரு கனவு அடையிறதுக்கும் நிறைய எஃபர்ட் தேவை. அந்த எஃபர்ட்டு யூஸ் ஆகுதா இல்லையான்றது தான் இப்போ இந்த எக்ஸாமோட நேச்சர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற நாளில் இருந்து கடைசி இன்டர்வியூ ரிசல்ட் வர வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷம். ஸோ 1.5 years இஸ் அ பிக் டைம். ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணலை, ஏதோ ஒரு ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணலை, இவங்க புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க. 2வது அட்டம் இப்படி நீங்கள் போறீங்க அப்படின்னா கேள்வி என்ன வருதுன்னா, இதை வேஸ்ட் ஆஃப் டைம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இட் இஸ் அ லைஃப் லேர்னிங் ஸ்கில்னு பார்க்குறேன். லைஃப் லேர்னிங் ஸ்கில் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங். இது என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லுவேன்னா, ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டிஃபரெண்ட். படிக்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கிறோன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் UPSC எதை டெஸ்ட் பண்ணாங்க, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் UPSC நீங்கள் உங்களோட இந்த ப்ரிப்பரேஷனில் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நாலேஜ், பட் ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட், ஹவு யூ ப்ராசஸ் இட், ஹவு யூ அப்ளை இட். இந்த ஸ்கில் வந்து இஸ் அ லைஃப் சேஞ்சிங் விச் நோ அதர் இண்டஸ்ட்ரி வில் ஈஸிலி கிவ். பட் ஃபைன் சார், பட் டெஃபினட்டாக அது வந்துட்டு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஸ்கில் கொடுக்கும். பட் ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா, UPSCயில் நம்ம 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதே நாலேஜை வச்சு ஒருவேளை இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியலன்னா இன்னொரு ஃபீல்டில் இது எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அப்போ அது வந்து வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொஷின் வருதுன்னு ஆகும். இப்போ UPSC ப்ரிப்பரேஷனோட ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா, the foundation of UPSC is regular commitment to the task. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து டைம் பேஸ்டு ஒர்க் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆகும். 2வது, ஹவு டு அப்ரோச் எ பர்டிகுலர் டாஸ்க். ஸோ இதை நான் ஸ்கில்லாக என்ன பார்க்குறேன்னா, டோன்ட் லுக் ஒன்லி ஐ ரீட் பாலிட்டி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த குவாலிட்டியை அந்த எக்ஸாமினேஷன் முன்னாடி எப்படி அப்ரோச் பண்ணுறேன், அந்த டாஸ்க் எப்படி செக்ரிகேட் பண்ணி படிக்கிறேன், தென் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கால் இட் அஸ் அ லைஃப் ஸ்கில். ஸோ வெறுமனே புக்கை படிக்கிறத நான் ஸ்கில்லாக பார்க்கல, பிகாஸ் இட்ஸ் மியர் ரீடிங். அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்டே பண்ணுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் படிக்கிறதோ, இன்ஃபேக்ட் நம்ம UPSCயில் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் புக்கு NCERT புக்கு தானே. பட் ஆனால் நம்ம 10th நம்ம படித்த NCERT புக்கும் அதை படித்த விதமும் இப்போ நம்ம UPSC படிக்கிறதுனா வேற இல்லை. ஸோ தட் இஸ் வாட் ஐ கால் இட் அஸ் அ லைஃப் ஸ்கில். அண்ட் இந்த ஸ்கில் இப்போ ஒரு லா கிராஜுவேட் UPSC வராங்க அப்படின்னா, திஸ் ஸ்கில் வில் ஹெல்ப் தெம் டு பிகம் அ பெட்டர். If an electrical engineer or any engineer comes and uses it, they can also become a better project managers when they lead a team. So in it is investment in time. I don't call it as a waste. ஸோ ஆர்குமெண்ட், நீங்கள் சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு UPSC ப்ரிப்பேர் பண்ணவங்க எந்த ஒரு ஃபீல்ட்லையுமே எக்ஸல் ஆவாங்க. டெஃபினட்டாக they will have an edge. Right. I strongly believe. Fine, right. So coming to you, sir, Mohan sir. So உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த UPSC is a waste of time. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? I think sir சொன்னது acquiring of knowledge. I know about this in the field என்றது, when you enter in, it gives you a different perspective about how you learn. So yeah, so there is no questions regarding that. ஆனால் என்னன்னா, see, you definitely learn a life skill. You are able to open up your mental horizon for it. இதெல்லாம் okay to some extent. ஆனால் how long will you do it? அதுதான் எங்கள் கேள்வி. So when Sanjeev Sanyal spoke about UPSC being a waste of time, he talks about it in the perspective of the productive youth, the time, அந்த ஏஜ் கேட்டகரியை பேசுகிறார். அப்போது நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் யூ நோ அபவுட் திஸ் எக்ஸாம் ப்ராசஸ், யூ ஹவ் லேர்ன் சர்டன் திங்ஸ்னா, பியாண்ட் தட் திரும்ப ஃபுல் டைமில், நான் சொல்கிறேன் ஃபுல் டைமில் ரிப்பீட்டடாக அதவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்குது. இட் கிவ்ஸ் யூ அ கைண்ட் ஆஃப் monotony and repetitiveness. But there is no point in doing the same thing after a point of time. What is there to excel
ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஸ்கில்லு, ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில்லுக்கு வந்ததுக்கப்புறம் what is the point in just prolonging it again and again? But we definitely need to clearly set a boundary, ஒரு டைம்லைன் போட்டுட்டு மேபி perhaps we can say that ஒரு 4 இயர்ஸ்னு வச்சுக்கோமே. ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து இது ஒரு லைஃப் ஸ்கில், அதனால இதை லேர்ன் பண்ணணும்னு நினச்சி திரும்பவும் அதுவே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க without doing anything அப்படின்னு சொன்னால் definitely it borders on to the waste of time நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அதாவது சார் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நாம் ஒரு சில வருஷங்கள் இதுக்காக கொடுக்குறோம், லைஃப் ஸ்கில்லை வந்துட்டு கேதர் பண்ணிக்கிறோம் அண்ட் போதும் அப்படிங்கிறீங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஸ்கில் செட் இருக்கிறது கிடையாது. சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணுறதுக்கான டேலண்ட் இருக்குது. சிலர் வந்து 8th அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுவாங்க. நாட் மீனிங் தட் தேர் டேலண்ட்லெஸ், பட் தே மே பி ஸ்லோ லேர்னர்ஸ். ஸோ அப்போ நாம் வந்து எல்லாருக்குமே காமனாக யூனிஃபார்மாக ஒரு போர்வையை போத்துறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது இல்லையா? இல்லை, see this 4 year or 4 year 3 year is not a general rule that I'm saying that everyone should follow it. ஆனால் என்னன்னா இங்கே just because someone has cleared it in the 8th attempt, நம்ம அதுக்காக தொடர்ந்து 8 வருஷங்களும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், திரும்ப ரெப்பிட்டேட்டிவாக அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு ட்ராப் மென்டாலிட்டிக்குள்ளே, ஒரு ஃபேலசிக்குள்ளே நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்கு தான் we are drawing this line. The chances of failing in this examination is quite high. சரிங்களா? See, first attemptல கிளியர் பண்ணவனும் இருக்கிறான். That doesn't mean that everyone will clear it in the first attempt. Last attemptல கிளியர் பண்ணவனும் இருக்கான். That doesn't mean that everyone should go till the last attempt. நம்ம என்ன பண்றோம்னா, definitely exceptions அப்படின்றது வேற. Exceptions cannot be generalized. அப்போ ஜென்ரலான க்ரௌடுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இந்த கவுன்சிலிங்கை கொடுக்குறோம். That this is an advice for them. Generally ஒரு 3-4 years பாருங்கப்பா, அதுக்கப்புறம் search for an alternative. In the sense that நீங்க UPSC attempt எழுதுங்க, அதை வேணாம்னு சொல்லல. But UPSC மட்டும்தான், solely focusing on UPSC, thinking that you can just keep draggingன்றது தான் அந்த மென்டாலிட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். பிகாஸ் அன்ப்ரொடக்டிவாக டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தட் இஸ் வை ஐ வாண்ட் டு ட்ரா திஸ் லைன். Not for everyone. I know that subjective ஒருத்தர் 4 years கொடுத்துருக்காருன்னா, they will definitely know that in the 5th attempt they can clear. For such people we are not discouraging them. டெஃபினட்டாக நீங்கள் கொடுங்க, ஃபுல் அட்டெம்ப்ட்ஸை கூட கொடுங்க. ஆனால் சர்ச் ஃபார் அன் ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஆஃப்டர் 4 years. ஃபுல் டைமில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நீங்கள் அவங்க கேட்டதுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் ஆஸ்பிரண்ட் வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண போறாங்களா, லாஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண போறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. இட்ஸ் கோயிங் டு பி a mystery. அப்போ என்னன்னா, அப்போ நான் இது எப்படின்னா, திஸ் இஸ் லைக் ஒரு கோல்டு டிகர் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. 10 அடியில ஒரு பொரியல் இருக்குன்னா 7 அடி வரைக்கும் தோண்டிட்டு, ஐயோ என்னால முடியலன்னு சொல்லிட்டு 3 அடியில விட்டுட்டுன்னா லூசிங் ப்ரெஷர் மாதிரி நம்ம யோசிக்கணும். பட் என்னன்னா, நீங்க தோண்டிட்டு இருங்க, கூடவே பக்கத்துல தண்ணி பாட்டில் தான் வச்சுக்கோங்க, தாகம் தான் குடிக்கிறதுக்கு ஹேர் சாப்பிடுங்க. இதுதான் மீன் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணலாமா, பண்ணா நல்லது. 8th attempt கிளியர் பண்ணா ரொம்ப நல்லது. பட் அதுக்காக இந்த 8 வருஷங்களும் உங்களுடைய மற்ற விஷயங்கள், அதாவது என்னன்னா, மேக் ஷூர் தட் யூ ஹேவ் a safe platform. In case ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யூ நீட் someone to be some kind of a life skill-ஆ இருக்கலாம். நீங்க இந்த 4th yearல இருந்து செலக்ட் பண்ணும்போது I also accept the 4th. Right. So that's what I like. Right. So the rational argument is that UPSC preparation definitely skill set develop பண்றதுக்கு யூஸ் ஆகும். There is no doubt in that. But there must be a limit up to which நீங்க full time வந்து இங்க ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். Because there must be a plan B. Because நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்துருக்கோம், 30 வயசுக்கு மேலே நிறைய பேர் எல்லா அட்டெம்ப்டையும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன லைஃப்ல அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல நிறைய பேர் லைக் கதறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். So having a plan B is a rational thing. I want to add plan B is parallel planning. Parallel plan, right? Yes. So that their life could be secure both financially and socially as well. Kandipa. Right. So moving on to the next. Okay. So Mr. Sanjeev Sanyaludaiya adutha most talked about statement. The students or youth of India are suffering from poverty of aspiration. So poverty of aspiration அப்படிங்கிறது உண்மையிலே இந்தியன் யூத் மத்தியில் இருக்கு. ஐ திங்க் பிஃபோர் ஜென்ரலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன் வாட் கான்டெக்ஸ்ட் டஸ் ஹி வாண்ட் டு சே திஸ் அப்படின்றது தான் நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் தெர் ஆர் மெனி ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஒரு டைமில் வந்து தெர் வாஸ் நோ மெனி, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. பட் இன்னைக்கு வந்து யூத்தோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க.
there are many who spend a lot of time in this government exam, in the chase for government exam, with only this as a target. இது மட்டும்தான் டார்கெட், இது மட்டும்தான் லைஃபோட ஒரே கோல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதுக்குள்ள ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால he is nudging the youths to think big. அதனால என்ன பண்றாங்க, இந்த ஆஸ்பிரேஷன்றது, the peak of the aspiration doesn't lie in just யூபிஎஸ்சியோ இல்லை ஐஏஎஸ் மட்டும்தான் நம்ம ஆனால் அதுதான் ஹையஸ்ட் ஆஃப் தி சோஷியல் மொபிலிட்டியோ அப்வர்ட் மொபிலிட்டி, அது மட்டும்தான் ஹையஸ்டோ பீக்கோ கிடையாது. we can do something else. We can become Mukesh Ambani. Why not aspire to become Mukesh Ambani? Why not aspire to become Elon Musk? Why not become entrepreneurs? So இந்த கொஸ்டினை தான் அவர் கொண்டு வராரு through a kind of ஒரு ப்ரொவகேட்டிங் சென்டென்ஸ் மூலமாக அதை கொண்டு வராதுன்றதுனால ஐ ஃபீல் தட் அந்த அண்டர்லைங் கான்டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம இதை பார்க்குறப்ப அஃப்கோர்ஸ் there is some poverty of aspiration because our aspiration seems to be so inclined towards one area. Right. So Suresh sir, what is the gravity of this word, poverty of aspiration? I personally feel it more very serious criticism of the choices that UPSC aspirants has made. இப்போ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்னு சொல்லிட்டாலே பாவர்ட், அவங்க வேற எதுவுமே வாய்ப்பு இல்லாம வேற எந்த ஒரு ஜாபும் போக முடியாததுனால தான், இல்லை they are not taking any risks, they want to have a safe bet, அப்படிதான் யூபிஎஸ்சி சூஸ் பண்றாங்கன்றது அந்த அர்த்தத்துல அப்படி பார்த்தோம்னா, if I take that into perspective, I think it's a very serious criticism of the choice of becoming a civil servant of army. In fact, நம்ம educational choices நம்ம பார்க்கும்போது எப்பவுமே it is mostly dictated by the prevailing culture of the movie. இப்போ medieval timesலாம் பார்த்தீங்க அப்படின்னா the most favorite subject was philosophy. சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 17th century அப்புறமா பார்த்தீங்கன்னா சயின்ஸ் has picked up. அதே மாதிரி அதே டேர்ம்ல இப்போ பார்த்தோம்னா now private sector is booming. அதனால everybody wants to fall into that. எப்படி வந்து 2000 IT ரெவல்யூஷன் வந்ததோ அதே மாதிரி now everybody wants to fall into that. But we forgot one important one. No matter what came, church were powerful, they declined. என்ன changes வந்தாலுமே the one thing which was stable was government. So and becoming a part of the government will be one of the highest of aspiration நான் பார்க்கிறேன். So ஒரு aspiration என்ன, எனக்கு job என்ன தரும், எனக்கு செக்யூரிட்டி வேணும், லைவ்லிஹுட் செக்யூரிட்டி வேணும், சோஷியல் செக்யூரிட்டி வேணும், ஐ நீட் டு ஹாவ் ரெகக்னிஷன், சோஷியல் ரெகக்னிஷன். இது எல்லாமே ஐ திங்க் ஃபார் மெனி சென்ச்சுரிஸ் இட் வாஸ் கிவன் பை சிவில் சர்வீசஸ், பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, இட் இஸ் நாட் அ பாவர்ட்டி, இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிரேவஸ்ட் சாய்ஸ் தட் ஒன் கேன் மேக், ப்ரொவைடட் அந்த வேலைக்கு அந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையானது அவங்க தந்தாங்கன்னா ஐ வுட் சே தட்ஸ் ஒன் ஆஃப் தி பிரேவஸ்ட் சாய்ஸ் ஃபார் மீ டு govern things. Yes, right. So Mohan sir, Elon Musk on one side and bureaucrat or a civil servant on the other side. So what would you advise உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர் ஜென்ரல் ஒரு யூத்துக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க to aspire? So since you have put the word general youth, so let's say I'm addressing the youth of India, right? Definitely I would suggest that they should aspire for becoming like Elon Musk, right? Because ஒரு ப்ரைவேட்டாகவும் ஒரு ப்ரைவேட் எக்கானமி த்ரைவ் ஆனால் தான் we can aspire to become big. We can big, நம்ம வந்து அடுத்த level of transformation we are going to achieve. We are going to have economic progress. We are having demographic dividend. And in all aspects, if India is going to grow and become a superpower, which we are rightly aspiring to do, then definitely we need more entrepreneurs. And therefore, what is lacking as of now, I would say, there are many who are aspiring to become UPSC as IAS officers. But not many are wanting, but many do not have the ability to think or want to become like Elon Musk. And therefore, the need of the hour is to nudge the youths to aspire more like Elon Musk. That's what I will say. So, இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, to add something to what Mohan sir said. இப்போ என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் இருக்கு, நான் ஒரு மீடியம் ஹோட்டல், பட்ஜெட் ஹோட்டலுக்கு போகிறேன். அதில் மெனுவை பார்த்து என்ன வேணும் நான் ஆர்டர் பண்ணுவேன். ஐ ஹேவ் த சாய்ஸஸ். ஆனால் என்கிட்ட இருக்கிறது 100 ரூபாய். And how many have a choices? So becoming an Elon Musk, maybe I would say that is the highest kind of very very kind of
biggest aspiration I will say. தப்பு கிடையாது, எலான் மஸ்க் ஆகலாம், பட் பி பிராக்டிகல். How many people can become like Elon Musk? How many people can become like Mark Zuckerberg? Right? How many can become like Larry Page from Google? So, but India's entrepreneurship bubbling ஆகுது. Zomato, new startups, Rapido, a new concept. IAM la vandu, I don't remember the name, but it's an IAM concept, Rapido. So new things are emerging. It's not, we cannot say that people are not aspiring for entrepreneurship. It's happening. But கூடவே சேர்ந்து யூபிஎஸ்சியோட அந்த கிளாமர் அப்படியே இருக்கு. And I don't think it can be taken away, and it is not right to take it away. Right. So giving some statistics, கிட்டத்தட்ட 15 லட்சம் கிராஜுவேட்ஸ் வந்து வருஷம் வெளியே வர்றாங்க காலேஜஸ்ல இருந்து. அண்ட் அதில் வந்துட்டு ஒரு வெறும் கணிசமான ஒரு அளவு தான் handful of aspirants or people are becoming aspirants. So I think as you said sir, ஒரு certain category of people டெஃபினட்டாக entrepreneur ஆகிறதுக்கு aspire பண்ணுறாங்க. And of course as we say, people வந்து aspirant UPSCயில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி. So I think we are in a more balanced move only. Right. So we are not having a poverty of aspiration. I think that is an extreme statement. But as you said, sir, and the context வந்து நம்ம இன்னும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிச்சுவேஷனுக்கு ஈலான் மஸ்க்ல நம்ம என்னன்னா what is needed என்றதான். So see, there is no one needs to tell you to aspire for government jobs. Right. ஆனா இன்னைக்கு என்னன்னா we are in a compulsion push because anything will start with a debate. Someone has to trigger that debate. If what is missing in India அப்படின்னா the spirit of entrepreneurship is missing. That has to do, there are several changes. அதை நம்ம எப்படி பண்ணணும்? Person, is it easy for one to become an IAS officer or an entrepreneur? Definitely it's easier to become an IAS officer at least. ஆனா என்ன needed? The need of the hour is that more and more should aspire to become entrepreneurs. They should become self-employed. ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் youthful energyன்றது கொஞ்சம் we can channelize it in a more synergistic way அப்படின்றது தான் context. So that's what I feel. Right. Fine. So the poverty of aspiration இந்த phrase வந்து சரியான டைரக்ஷனில் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கன்க்ளூசிவ் ஆகும். ரைட். மூவிங் ஆன் டு சாப்டர் 3. ஸோ 2 முக்கியமான கன்டென்ஷன்ஸ் இதை பற்றி நம்ம வந்து ரொம்ப டீப்பாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய கன்க்ளூஷன், 2 பேருமே வெல் எஸ்டாப்ளிஷ்ட் மென்டார்ஸ் இன் யூபிஎஸ்சி ஃபீல்ட். ஸோ நீங்கள் வந்து இந்தியன் யூத்க்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுப்பீங்க? ஆர் இஸ் தேர் எனி வே அவுட்? வே அவுட்ன்றது என்ன நான் பார்க்குறேன்னா, ஜம்ப் பண்ணாதீங்க, க்ரீப் பண்ணிக்கோங்க. டோன்ட் லேண்ட் ஹார்ட். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேருந்து ட்ரை டு பில்ட் ஆன் ஸ்கில்ஸ் வாட் யூபிஎஸ்சி மீன்ஸ். புக் வார்மாக மாறாதீங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்படி இருக்குன்னா புக் வார்மாக மாறாதீங்க. ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். ஃபோக்கஸ் ஆன் த ஸ்கில்ஸ். யூபிஎஸ்சிக்கு ஸ்கில்ஸ் தான் வேணும், பியூரோக்ராட்டிக் ஸ்கில் வேணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில்ஸ். ஸ்பீக்கிங், பப்ளிக் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் கொண்டு வாங்க, ஸ்டேஜ் ஸ்பீக்கிங் கொண்டு வாங்க. தட் ஃபோக்கஸ் ஆன் மோர் ஆன் தட். வெறும் படிச்சுட்டே மட்டும் வந்தீங்கன்னா ஐ திங்க் யூபிஎஸ்சி சர்வீஸ் சொன்ன மாதிரி இட் பிகம் வேஸ்ட் ஆஃப் டைம். ரைட். செகண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, யூ நீட் டு ஃபைண்ட் டைம் வென் டு ஸ்டாப் ஆர் வென் டு கிராஜுவலி ஃபேஸ் அவுட். ஐ ஒன்ட் சே ஸ்டாப் ஃபேஸிங் அவுட். என்னன்னா கொஞ்சம் உங்களுடைய ஆப்ஷன்ஸை கொஞ்சம் வைடன் பண்ணுங்க. 4th இயருக்கு அப்புறமா உங்களோட ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியலைன்னா try to appear and preparation விடாதீங்க. First try to find a job. Right. Okay. And do your UPSC preparation as a part time. Sunday weekendல டெஸ்ட் பேட்ச் போடுங்க. நிறைய ஆன்லைன் மென்டர்ஷிப் கிளாஸஸ் நாங்களே அவைல் பண்றோம். அப்ப நீங்க அப்ரோச் பண்ணுங்க. And also apply for other examinations. State Service Commission exam, SSC apply பண்ணுங்க. And also find a job. Right. So that is what I suggest. Right. So the key takeaway is aspiration இருக்கலாம், obsession தேவையில்லை. Right. Okay. Thank you, sir. Sir, what is the way out? See, I think நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால we have said enough for UPSC aspirants, and UPSC aspirantsக்கு there is not a general rule. நம்ம வந்து ஒரு 4 வருஷம் படிங்க அப்படின்னு சொன்னால் 5வது வருஷம் படிக்கவே கூடாதுன்னு இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு seek some alternatives if you are able to find, have a foothold somewhere, அதுக்கப்புறம் படிங்க அப்படின்றது தான். தட்ஸ் வாட் வி ஹவ் டிஸ்கஸ். ஸோ ஆன் டாப் ஆஃப் தேட், இந்த ஜென்ரல் யூத்ஸுக்கு நான் என்ன, பிகாஸ் யூஆர் அட்ரஸிங் தி யூத் யூபிசின்றதை தாண்டி, ஃபார் த யூத்ஸ் வாட் ஐ வுட் ப்ரிஃபர் இஸ், ஐ திங்க் திஸ் ஷுட் பி அ டிப்பிங் பாயிண்ட் அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் திஸ் டிபேட் ஆஃப் வாட் இஸ் எசென்ஷியல். ஸோ more and more students have to become entrepreneurs, have desire to become entrepreneurs, and for which one of the biggest drawbacks I think is there in the education system. None is preparing us to become risk takers, right? There will be very, very few, ஒரு cream of the population மட்டும்தான்
ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணுன்ற அந்த ஜீலோட வர்றான். நாட் எவ்ரி ஒன் கேன். தி tier 2 சிட்டிஸ்லேருந்து 3 சிட்டிஸ்க்கு கீழே இருக்கிறவங்க யாருமே அந்த ஆஸ்பிரேஷனோட வர்றது கிடையாது. They want to either land a job or have some form of economic security. இந்த நிலை மாறணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் in 2100 or 100 years of India's independence, we speak about Viksit Bharat, Amrit Kal பற்றிலாம் பேசுவோம். When we land on that particular year, 2047 yearல வர்றப்பையும், what we need at that time is more and more entrepreneurs. We can do with less bureaucrats. Right. But I would like to give my final thing, right, based on what Mohan has said. More entrepreneurship, absolutely. Who don't want entrepreneurship? But also innovative bureaucracy, not less bureaucracy, which I account for. Right. So my option or my opinion would be, I may or may not want to find more Indians in the top 10 list of Forbes list la top 10 பிளேசஸில் வந்துட்டு இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கணும், மேபி இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில், மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் எந்த ஒரு இந்தியனுமே இருக்கக்கூடாது, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடாது. மேபி அதுக்கு வந்து பியூரோக்ராட்ஸ் தேவைப்படுவாங்க, டெஃபினெட்லி. பட் அட் த சேம் டைம், ஆன் தி அதர் ஹேண்ட், ஆண்டர்பிரினர்ஸும் ரொம்ப முக்கியமாக தேவை. ஆஸ் மோகன் சார் said, 2100 நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்தை அவ்வளோ வேகமாக எடுத்துகிட்டு போகக்கூடிய பவர் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இருக்குது, டெஃபினெட்லி. ரைட். ஸோ வித் திஸ் we come to a conclusion. சார் சொன்ன மாதிரி இந்த 4 years டைம்லைன் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் டைம்லைன். இந்த 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல அப்படின்னா ஹேவிங் a plan B இஸ் வெரி குட். இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் ரேஷனல். பட் டோன்ட் forget to come back, because don't forget where you started. உங்களுடைய ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறது it will keep on lingering on your mind, and that is what you're dreamt of, right? So don't forget to come back, because it was always your plan A. Right. So thank you, sir. It was a very fruitful conversation. We got deep insights into it. Thank you. Thank you. Thank you.